என்ன வெளியில ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சொல்ற நீ? யாரும் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனா குப்பத்தையே காலி பண்ணுங்கன்னு கலாட்டா பண்ற. குப்பத்தை காலி பண்ணணுமா? அவன் வேண்டாம் மச்சான், நம்ம குப்பத்தை காலி பண்ணு சொல்றவன் அதானே. என்ன இது அநியாயமாக்குற? வாய்க்கு இடத்த விட்டு திடீர்னு போச்சுன்னா எங்க போறதா? எப்படி பொழைக்கிறது சாமி? எப்படி பொழைக்கிறதுன்னு எங்களை கேட்டாக்கா? ஏன் இந்த இடத்தையே உங்களுக்கு தர்மத்துக்கு எழுதி கொடுத்துட சொல்றீங்களா? ஐயா கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி எங்களுக்கு இறக்கம் காட்டுங்க சாமி. அம்மா இப்ப காலி பண்ணிடு, நாங்க போய் மனச பெருசா ஆக்கிக்கிட்டு அப்புறமா வரோம். யோ கேள் கொடுக்கு, மனசை இங்கேயே பெருசு பண்ணியா? டூல்ஸ் கொண்டுகிட்டு வரலையா? வக்கீல் சார், இதுவரைக்கும் இறக்கம் காட்டுனதை நினைக்காம இனிமேல் அப்படி இருக்கும்னு அடாவடி பண்றாங்களா? நீங்க பாருங்க, இங்க ஒரு ஃபேக்டரி கட்ட முதலாளிக்கு பர்மிஷன் கிடைச்சாச்சு. சொன்னபடி இந்த இடத்தை விட்டு முறையா காலி பண்ணதுதான் நியாயம். இல்ல சட்டப்படி இந்த குப்பத்தையே காலி பண்ண முதலாளிக்கு பர்மிஷன் இருக்கு, அவ்வளவுதான். லெட் மீ see. காட்டுங்க. நீங்களா காலி பண்ணல, நாங்களா குடிசைகளை தூக்கிடுவோம் சொல்லியாச்சு. ஏன் நிறுத்துற? ஏதாவது சொல்லணுமா? சொல்ல வேண்டாம், கேட்கணும். குடிசையை உடனடியா காலி பண்ண சொன்னா நாங்கெல்லாம் என்ன நாடோடி கும்பலாம் நினைச்சீங்க? இலவசமா ஏன் இடத்துல குடியிருந்தா அதுக்கு நீங்க ஓனர்னா நினைச்சீங்க? பல வருஷங்களா நாங்க இதே இடத்துல குடி இருக்கோமே, இதே கேள்வி நீங்க அப்பாவே கேட்டீங்களா? பல வருஷமா வாழ விட்டதுக்காக இப்ப விவகாரம் பண்றீங்களா? இல்ல விவகாரம் பண்றீங்க. என்னையா திடீர்னு நரம்பு கிரம்பு இஸ்துக்குச்சா? என்னமா அரைக்கிறிய? தலை சும்மா இருக்கும்போது வாழ நீ என்னத்துக்கு ஆடுற? தலை ஆடல, அதனால வாழ ஆடுது. ஒட்டை நறுக்கிடுவோம். என்ன சொன்ன? பொட்ட நறுக்கு. ஆமா, சும்மா ஜாதா போடாத. கோகுந்தாசம் பேசிட்டோம். ஏய், எங்க முதலாளிய பேர் சொல்லி கூப்பிடாதடா மடையா. தாகியன்னு சொன்ன டாப்பே எகிரி போகும். டாப் டாப்னு சொல்லாத, ஸ்டாப். ஏய், உன்னை வாங்கினதுல அட்வான்ஸ்டா, இப்ப மொத்தமா கொடுப்ப. நம்ம கிட்ட உங்க வச்சுக்காத, அம்பேர் பண்ணிடுவேன். மிரட்ட வேண்டாம், மேட்டருக்கு வாங்க. என்ன கேக்குறீங்க? இதுவரைக்கும் இவங்க எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம். அனாமத்தா நீ விட்டிருந்த நிலத்துல மரம் செடி முளைச்சிருந்தா வெட்டலாம், ஆனா மனுஷங்க வாழ்ந்தா வெட்டவும் முடியாது, வெளியேற்றவும் முடியாது. இதத்தான் நாங்க சொல்றோம். மத்தவங்க நிலத்தை நீங்க சொந்தமா உரிமை கொண்டாட முடியாதுன்னு சட்டம் சொல்லு. சரிப்பா, இப்ப நான் சொல்றேன், இந்த நிலத்துக்கு என்ன வேலை நீ கவனிச்சு மச்சான், நான் டீல் பண்றேன். என்ன வேலையே நீ கேக்குறியா? கேட்க கூடாதா? நான் என்ன ஆம்பளை இல்லையா, தகுதி இல்லையா? இதான் மேல கேட்கிறவன் சரியில்லையே. கொடுக்குற சக்தி இருக்கேப்பா. ஜெயக்குமார், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவ்வளவு போல நம்ம கிட்ட எங்கடா இருக்கு? மைனாக்குட்டி, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, எடுக்க வேண்டிய நேரத்துல எடுக்கிறேன். ஓகே மிஸ்டர் கோகுல்தாஸ், கம் டு டீல், கம் டு டீல். இந்த நிலத்துக்கு என்ன வேலை? 2 lakhs. 2 லட்சம். அவ்வளவுதானே? பேச்சு மாத்த மாட்டியே? நீ மறக்க மாட்டியே? முடிச்சு போட்டுக்கோ, ஒரே வாரம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு முடிச்சு அவுக்குறேன். கோர்ட்ல எப்படிப்பா முடிச்சு போடுறது? அப்போ உன் குடிமையில போட்டுக்கோ. முதலாளி, ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்கல, இந்த குடிசைகள்லாம் தரமட்டமாயிடும். ஜாக்கிரதை. எங்க முதலாளி எதுக்குமே டைம் கொடுத்துதான் அடிப்பார். ஜாக்கிரதை. அந்த பயம் இருக்கணும். உன்னை அடிக்கிறதுக்கு டயம் என்னத்துக்குடா பறவை? யார பார்த்து பறவை நீ? உன்னை தாண்டா பப்பறவை. சரி ஜெயக்குமார், எதை நம்பி ஒரு வாரத்துல பணம் தரேன்னு சவால் விட்டுருக்க? என்ன நம்பிதான்டா மச்சான். பேங்க்ல பணம் இருக்கு, தள்ளா போச்சு. எங்கடா இருக்கு உங்க பேங்க்? இங்க இருக்கு மைனாக்குட்டி. இந்த பேங்க் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுன்னா உடனே கேஷ். ஓகே, நீங்க பத்திரத்தை ரெடி பண்ணுங்க. என்னடா கொள்ளடிக்க போறியா? அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும். ஆமா, 50 100னா பரவாயில்ல, கொண்டு வருவே, ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவே, தெரியும். 2 லட்சம்னா அத பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க பத்திரத்தை மட்டும் ரெடி பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். எப்படிடா சொல்லி தொலைய தவிக்கிறேன்ல, சொல்ல. இல்ல சார், நீங்களும் எப்படி பேசுறீங்களே? நமக்கெல்லாம் எப்படி பெட்ரோல் ஊத்துனா போச்சு, இன்ஜின் தானாவே ஓடும். வச்சிருக்கியா? டே குறா, எனக்கு கொஞ்சம் குறா. நீங்க எல்லாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், அவங்க வேலை கவனிங்க, நான் இருக்கேன். ரைட். ஏ கப்பா, பர்மிட் பர்மிட் கருப்பா.
சொன்னபடி ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. என்ன பொறுத்தவரையில நான் நிதானமா தான் நடந்துகிட்டேன். ஆனா அந்த நிதானம் கட்டு பேசினானே அந்த ஜெயக்குமார், அவன் எங்கே? செல்வம் எஜமான் கூட அவன் இறக்கப்பட்டு நடந்திருக்கிறாரு. படுவாய்ப்ப அவர் கோபத்து கலந்துட்டு எங்க போன அந்த ஜெயக்குமார். ஐயா கொஞ்சம் பொறுங்க, என் ஃப்ரெண்டு சொன்னா வராம இருக்க மாட்டான். நிலத்தை வைக்க போயிருக்கிறாரு இல்ல, 2 லட்சம் ஆச்சே, ஒத்த நோட்டா இருக்கேன்னு ஒரு வாரமா என்றாரா? யோ நல்ல கண்ணு, உன் கொள்ளி கண்ணை வச்சுக்கிட்டு கேலி பேசாத. கம்முனு இருங்க. கேள்வி கேட்டீங்கல்ல, கேள்வி அன்னைக்கு சவால் விட்ட உன் சிநேகிதனை வர சொல்லேன்பா. வீராப்பு பேசினானே அவனை வர சொல்லு. கோகுல்தாஸ், தூக்குல தொங்க போற கைதிக்கு கூட கருணை மனுக்கு நேரம் கொடுக்கறாங்க. கொலை செஞ்சவங்களுக்கே அப்படி நேரம் கொடுக்கும் பொழுது ஒண்ணுமே தெரியாத அந்த அப்பாள்களுக்கு நேரம் கொடுத்தா என்ன? இவங்க எல்லாம் உன் மண்ணுல வாழ்ந்தாங்களே தவிர உன் பணத்தையா கொள்ளையடிச்சாங்க. ஏயா இப்படி அநியாயம் பண்ற? உன் சிநேகிதன் எனக்கு சவால் விடல, என் அந்தஸ்துக்கும் என் கௌரவத்துக்கும் சவால் விட்டு இருக்கான். என்னை தொட்டவரை கூட நான் விட்டுடுவேன். ஆனா என் சுயமரியாதையை தொட்டவன் சுத்தமா மண்ணோடு மண்ணுதான். முதலாளி, ஒரு வாரம் முடிஞ்சு 1 மணி நேரம் அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, டேய் இடிச்சு தள்ளுங்க. சொன்னா கேளுங்க. நல்லா பார்க்க நிறுத்தியா? உன்னை கையெழுத்து கும்பிடுற, நிறுத்துப்பா. கணக்கப்புல நீ யாரும் சொல்லியா? கோல்தாஸ் கணக்கப்புல கணக்கு பாத்தியா? கணக்குல கோல்தாஸ் உன்னை கையெழுத்து கும்பிடுற. குடிசையோட சேர்த்து மொத்தமா தர்ற மட்டமாக்கிடுங்க. புல்டோசர் இல்ல, எலிபென்ட் டோசர். பக்கம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இனிமே இந்த குப்பத்துல ஒரு குடிசை கூட இடிக்க விட மாட்டேன். அப்படி இருக்கிறதுனா முதல்ல என்ன கொண்டுட்டு அதுக்கப்புறம் போ. முதல்ல என்ன கொண்டுட்டு அதுக்கப்புறம் போ. அந்த பக்கம் யாராவது தடுப்பீங்க நுழைச்சிருவேன். என்னடா அதெல்லாம்? போனோம்டா. என்னடா விளையாடுற? பணத்தை கேட்டா பணத்தை கொண்டு வந்திருக்க. வாழ்க்கையே விளையாடுதாண்டா. இத பாரு, பணத்துக்கும் நிறைய ஒத்துமைங்க இருக்கு. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு பணத்துக்கும் தெரியாது, பணத்துக்கும் தெரியாது. பணத்தை பறிச்சு வைக்கிறதும் பூமியில் தான், கள்ள பணத்தை பறிச்சு வைக்கிறதும் பூமியில் தான். விலையை கொடுக்க வந்தியா விளக்க சொல்ல வந்தியா? எங்கடா பணம்? அப்படி கேளு. பசங்களா, முதலாளி திறந்து காட்டுங்கடா பணத்தை. அண்ணா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்த குப்பத்து ஜனங்களோட மானத்தை காப்பாத்திட்டீங்க. என்ன கோகுல்தாஸ், ஏயா பணத்தை பார்த்த உடனே போட மாதிரி வாய பழக்கிற? அள்ளு. கணக்கு பொறுக்கு. பணம் வந்தாலும் கொஞ்சம் முறுக்குதான். பேசாத. ஓகே சார். பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு இந்த பணத்தை எடுத்து முகத்துல தூக்கி எறிங்க. இனிமே இந்த நிலம் இந்த குப்பத்துக்கே சொந்தம்.